ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 8/12/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை சப்தமி திதி. பகல் 9:44 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வளர்பிறை அஷ்டமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா சதயம் நட்சத்திரம் மாலை 4:01 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பூரட்டாதி நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொன்னோம்னா இன்னைக்கு வஜ்ரம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 9:44 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பத்ரை என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே விஜய பானு சப்தமி அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பா. இது போக மைத்துலாஷ்டமி அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கா. இது என்ன விஜய பானு சப்தமி அப்படின்னு சொன்னா ஞாயிற்றுக்கிழமை நாளும் சப்தமி திதியும் ஒன்றாக இணைகின்ற நாளை பொதுவாக பானு சப்தமி என்று சொல்வார்கள். பானு அப்படின்னு சொன்னா பானுவாரம் சொன்னா அது ஞாயிறை குறிக்கும். அந்த ஞாயிற்றுக்கிழமை நாளோடு சப்தமி திதி இணைவதால் இதனை பானு சப்தமி என்று சொல்வார்கள். அதிலும் இந்த மாதத்திலே இந்த கார்த்திகை மாதம் வளர்பிறையிலே வரக்கூடிய இந்த சப்தமி திதியை விஜய சப்தமின்னு சொல்றா. விஜயம்னு சொன்னா வெற்றின்னு அர்த்தம் இல்லையா? ஆக வெற்றியை தரக்கூடிய ஒரு பானு சப்தமி நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது. அதுவும் சப்தமி திதிங்கிறது பகல் 9:44 வரைக்கும் தான் இருக்கு. ஆக இன்றைய தினம் காலை பொழுதிலேயே ஸ்நானம் பண்ணிட்டு அழகா சூரிய பகவானை பிரார்த்தனை செய்வதன் மூலமாக வாழ்க்கையிலே வெற்றிகளை பெற முடியும் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:23 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:38 சந்திர உதயம் என்பது பகல் 11:58 சந்திர அஸ்தமனம் என்பது நள்ளிரவு 12:12 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:41 முதல் காலை 6:23 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை 4:14 முதல் 5:38 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 12 முதல் மதியம் 1:25 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 2:49 முதல் மாலை 4:14 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:36 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 10:53 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்து விட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாளுமே நம்ம கதை நேரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் இல்லையா? அந்த வரிசையிலே இன்னைக்கு என்ன கதையை பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா வெற்றியின் ரகசியம் அப்படிங்கிற ஒரு கதையைத்தான் பார்க்க போறோம். ஒரு ஊர்ல ஒரு இளைஞன் என்ன ஒரு விஷயத்த பண்ணாலும் அவனுக்கு ஃபெயிலியராகவே போயிட்டே இருந்துதான். நிறைய தோல்விகளை சந்தித்து கொண்டே வந்தவன் ஒரு விரக்தியினுடைய உச்சத்திற்கு சென்று தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவிற்கே போயிட்டானாம். அந்த நேரத்திலே அவன் ஒரு துறவியை சந்திக்கிறான். அந்த துறவியை பார்த்த உடனே அவர்கிட்ட நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வு கேட்கலாமேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் சொல்றா, நான் தொடர்ந்து வாழ்க்கையிலே தோல்விகளையே சந்தித்து கொண்டிருக்கிறேன். எங்க அப்பா பார்த்தோம்னா ஒரு வியாபாரம் பண்ணணுங்கிறதுக்காக நிறைய ஊரை சுத்தி கடனை வாங்கிட்டாரு. அப்படியே அவர் போயும் சேர்ந்துட்டாரு. அவர் பட்ட கடனை அடைக்கிறதுக்கே எனக்கு சரியா இருக்கு. நான் எவ்வளவு உழைச்சு எவ்வளவு வெற்றியை நோக்கி பயணிக்கணும்னு பார்த்தா கூட இந்த கடன் பிரச்சனைகளை அடைக்கிறதுலயே வாழ்க்கையே சரியா போயிடும் போல இருக்கு. என்னால நான் நினைச்ச வெற்றியை பெற முடியவில்லை. ஒரு விரக்தியினுடைய உச்சத்திற்கே வந்துட்டேன். இது போக நான் புதுசா ஸ்டார்ட் பண்ண பிசினஸ் கூட அதுவும் ஃபெயிலியரை பார்த்து போயிட்டே இருக்கு. நான் என்னதான் பண்ணட்டும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த துறவி சொன்னாராம், சரி நீ என் கூட வாயேன், என் கூட ஒரு வாரம் தங்கி இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். சரின்னு சொல்லிட்டு அவனும் தற்கொலை பண்ணிக்க தானே போனான். சரி அதுக்கு முன்னாடி இவர் கூட தான் போய் இருந்து பார்ப்போமேன்னு சொல்லிட்டு அவரோட சேர்ந்து அவனும் போனானாம்.
இவர் என்ன பண்ணாராம், துறவி நேரா மலை உச்சிக்கு சென்றாராம். ஒரு மலையை நோக்கி நடந்து அந்த மலை உச்சியில போய் சேர்ந்தாராம். இந்த பையனும் கூடயே போறான். போன அந்த மலை உச்சியில பார்த்தா அங்க ஒரு பாழடைஞ்ச ஒரு கோவில் அப்படிங்கிறது இருக்கு. அவர் சொன்னாராம், இந்த கோவிலிலே நான் தங்கி தியானம் செய்ய வேண்டும். நான் போய் தியானம் பண்றேன். நான் தியானம் முடிச்சுட்டு வர்றதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும். இந்த கோவிலினுடைய அந்த அந்த ஒரு முற்றம் மாரி இருக்கும் இல்லையா? அந்த இடத்துல பார்த்தா அங்க கரையா வந்து புத்து கட்டி இருந்துச்சாம். அங்க பாரு அந்த புத்து கட்டி இருக்கு பார்த்தியா? நான் தியானம் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள இந்த புத்த அப்படியே கிளீன் பண்ணிட்டு இந்த இடத்த சுத்தப்படுத்தி வைக்கிறியா? அப்படின்னு சொல்லி கேட்டாராம். ஆஹா! அதுக்கு என்ன நான் பண்ணி வைக்கிறேன். நீங்க போய் தியானம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டானா அந்த இளைஞனும். அந்த துறவி போய் தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. இப்ப இந்த பையன் என்ன பண்ணான்னா, அந்த கரையான் புத்த ஃபுல்லா எல்லாத்தையும் இடிச்சு நகர்த்திட்டு 1/2 மணி நேரத்துக்குள்ளாவே இது நீட்டா சுத்தம் பண்ணி, கிளீன் பண்ணி அந்த இடத்துல தண்ணி எல்லாம் தெளிச்சு சுத்தம் பண்ணி வச்சுட்டானாம். துறவியும் வந்தாராம், பார்த்தாராம். ஆஹா! சரி கிளீன் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் பொழுதே இருட்டிடுச்சாம். சரி அப்ப இருட்டிடுச்சு இன்னைக்கு நைட் இங்கேயே தங்கிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே அந்த மலைப்பகுதி ஒரு காடாக தானே இருக்கும். அந்த மலையில இருந்த காடுகளில இருந்து அங்க பழங்களை எல்லாம் பறிச்சு 2 பேரும் சாப்பிட்டுட்டு அங்கேயே படுத்து இருந்துட்டாங்களாம். படுத்து காலையில எழுந்திரிச்சாங்களாம். எழுந்திரிச்சு அந்த துறவி பாட்டு நான் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு குளிக்க போயிட்டாராம். அப்ப இந்த பையன் பார்க்குறான், இந்த இளைஞன் பார்த்தா, இவன் எந்த இடத்திலே அந்த கரையான் புற்றினை சுத்தம் செய்திருந்தானோ, அங்கே மீண்டும் ஒரு சிறிய கரையான் புற்றானது உருவாகி இருந்ததாம். அந்த இடத்துல கரையான்லாம் புத்து கட்டி இருந்துச்சாம். இத பார்த்த உடனே அவனுக்கு ஒரு மாரி கலக்கம் ஆயிடுச்சு. அடடா! நம்மள சுத்தம் பண்ணி வைக்க சொன்னாரு. நம்மளும் நேத்தே சுத்தம் பண்ணி வச்சுட்டோம். மறுபடியும் கரையான் வந்து புத்து கட்டியிருக்கே. அவர் அத பார்த்தாருன்னா என்ன நினைப்பாரு? நம்ம சரியா சுத்தம் பண்ணலன்னு தானே நினைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, அவர் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள நம்ம அத சுத்தம் பண்ணிடணும்னு சொல்லிட்டு, மறுபடியும் நல்லபடியாக அத நல்லா கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுட்டானாம். நல்ல நீட்டா சுத்தம் பண்ணி தொடச்சு வச்சுட்டானாம். துறவியும் வந்து பார்த்துட்டு பேசிட்டு, சரிப்பா நானும் இன்னைக்கும் தியானம் பண்ணணும் போல இருக்கு எனக்கு. நான் உட்காந்து தியானம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே தங்கிட்டாராம். அப்படியே தியானம் பண்ணிட்டு இருந்தாராம். சிறிது நேரம் முடிஞ்சது. இன்னைக்கு நான் சாயங்காலம் நம்ம இங்கேயே தங்கிடலாமே அப்படின்னு சொன்னாராம். ஆஹா அதனால என்னன்னு சொல்லிட்டு, அந்த காட்டிலேயே கிடைக்கக்கூடிய பழங்கள், கிழங்கு வகைகள்லாம் கொண்டு வந்து வச்சுண்டு, இந்த கிழங்கெல்லாம் ஏதோ ஒண்ணு இவனுக்கு தெரிஞ்ச மாரி சமைச்சு அந்த துறவிக்கும் குடுத்தாராம். இந்த பையனும் சாப்பிட்டுட்டு இருந்துட்டான். மறுபடியும் அன்னைக்கு இரவு அங்கேயே தங்கிட்டு மறுபடியும் காலையில எழுந்துச்சு பார்த்தா, மறுநாள் காலையிலும் அந்த இடத்திலே கரையான் புற்று கட்டியிருந்ததாம். இத பார்த்த உடனே என்னடா இது எப்ப பார்த்தாலும் இந்த இடத்துல கரையான் புத்து கட்டிக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பையன் மறுபடியும் அத நல்லா சுத்தம் பண்ணிட்டான். இந்த மாதிரி தொடர்ந்துட்டே இருக்கு. ஒரு 4, 5 நாள் தொடர்ந்து அப்படியே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 5வது நாள் இவன் காலையில எழுந்துச்சு பார்க்கும்பொழுது, இவன் எந்த இடத்திலே கிளீன் பண்ணானோ, அந்த இடத்துல மறுபடியும் 5வது நாள் பார்க்குறான். அங்க பார்த்தா புத்தே இல்லையா. ஆஹா! நம்ம நல்லா சுத்தம் பண்ணிட்டோம். இனிமே பிரச்சனையே இல்ல அப்படின்னு நினைச்சுட்டானா. இவன் நினைச்சது அந்த துறவிக்கு தெரிஞ்சுதா என்னன்னு தெரியல. சரி வாப்பா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி, அந்த மலைய விட்டு கீழ இறங்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாராம். அவன் கீழ இறங்கி செல்லணும்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும் பொழுது, இவன் எந்த இடத்த சுத்தம் பண்ணியிருந்தானோ, அதனை விடுத்து இன்னும் ஒரு 10 அடி தள்ளி கீழ இவங்க இறங்குற இடத்துல இன்னொரு இடத்துல அந்த கரையான்கள்லாம் சேர்ந்து புத்த கட்டிக்கிட்டு இருந்ததாம். அந்த இடத்துல புத்த பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் மனசுக்குள்ள யோசிச்சுட்டே இறங்குனானாம் கீழ இறங்கும்போது. என்னடா எத்தனை முறை நம்ம அந்த கரையான் புற்றை அழிச்சிருக்கோம், எத்தனை முறை நல்லா கிளீனா தொடச்சு தண்ணி ஊத்திலாம் கழுவி இருக்கோம். அப்ப எல்லாம் இது சரியா போயிடுச்சுன்னு பார்த்தா, இந்த இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துல போய் கட்டுதே. இந்த கரையான்களுக்கு எவ்வளவு முயற்சி இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சுண்டு கீழே இறங்கி வந்தானாம் துறவியோடய சேர்ந்து. இந்த துறவி என்ன பண்ணாராம், நேரா அப்படியே ஒரு கடற்கரைக்கு சென்றாராம். மலையை விட்டு கீழே இறங்கி அப்படியே ஒரு கடற்கரை பக்கம் போனாராம். அங்கே ஒரு மீனவன் வந்து மீன் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெடியா படகுல கிளம்பிட்டே இருந்தானா. அவன்கிட்ட போய் கேட்டாராம், ஏன்பா எங்களையும் சேர்த்து கடலுக்குள்ள அழிச்சுட்டு போறியா, எங்களுக்கு அங்க பார்க்கணும் போல இருக்குன்னு சொன்னோடனே, ஆஹா அதுக்கு என்ன சாமி வாங்க அப்படின்னு சொல்லி கூடயே அழிச்சுட்டு போனானா அந்த மீனவன். இந்த இளைஞனும் அந்த துறவியோட சேர்ந்து அந்த படகிலே பயணிக்கிறான். அந்த படகுல போகும்போது இவனுக்கு மனசுக்குள்ள ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கு. அந்த கடல் காற்று சில்லுன்னு அந்த கடல் காத்து மேல வந்து உழுது அப்படியே அந்த கடல்ல பயணிக்கும் போது அவருடைய மனம் வந்து கொஞ்சம் லேசாயிடுச்சு. அவருடைய விரக்தி எல்லாம் கொஞ்சம் காணாம போய் மனம் வந்து லேசாகுது. இந்த கொஞ்சம் நடுக்கடல் போன உடனே இந்த மீனவன் என்ன பண்றான், வலையை வீசுறான், மீன்களை பிடிக்கிறான், மீன்களை தூக்கி தன்னுடைய படகுலயே போடும்போது இந்த மீன்கள்லாம் துடிக்குதாம். அதை பார்த்த உடனே அவன் மனசுக்குள்ள யோசிக்கிறான், இங்க பாரு அந்த மீன்கள்லாம் இந்த இறக்கின்ற தருவாயிலும் கூட அவைகள் எப்படியாவது தண்ணீருக்குள்ள போயிடணும்னு சொல்லி அப்படி துள்ளி துள்ளி குதிச்சுட்டே இருக்கே, தங்களுடைய முயற்சியை கைவிடாம இந்த மீன்கள்லாம் செயல்பட்டு கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லி அவனுடைய மனதிலே அந்த முயற்சி பண்ணணுங்கிற ஒரு எண்ணமானது அப்படியே துளிர் விட்டுட்டே போச்சாம். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு மிகப்பெரிய அலையானது அப்படியே இந்த படகு மேல வந்து அடிக்குது. அடிச்ச உடனே இவனுக்கு பயம் வந்துடுறது.
அப்படியே பயம் வந்து அப்படியே அரண்டு போய் பார்க்குறான். ஆனா அந்த மீனவன் எதுவுமே நடக்காத மாதிரி அவன் பாட்டு அவருடைய வேலையை பார்த்துட்டே இருந்தானாம். அப்படியே பார்க்கும்போது இவனுக்கு பயம் வர்றது, மறுபடியும் அலை வந்து மோதுது. இப்ப என்ன பண்றான் அந்த மீனவன், தன்னுடைய துடுப்பின் மூலமாக அந்த படகினை வேறு திசையை நோக்கி, எதிர் திசையை நோக்கி செலுத்திக் கொண்டு வேற ஒரு திசையில கொண்டு போயிட்டானாம். அப்ப இந்த பையன் கேட்டானா, ஆக்சுவலி இந்த பையன் வந்து தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைச்சவன், இந்த படகுல வந்து இந்த தண்ணி அடிச்ச உடனே பயம் வந்துருது. உயிரையே மாய்ச்சிக்கணும்னு நினைச்சவன், இப்ப உயிர் மேல ஆசைங்கிறது வந்துருது அவனுக்கு. அவன் அந்த மீனவன்ட்ட பார்த்து கேட்டானாம், ஐயா உங்களுக்கு பயமா இல்லையா? இத நினைச்சு நீங்க என்ன கவலையே படாம நீங்க பாட்டு அது ஒண்ணுமே நடக்காத மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கீங்களே, உங்களுக்கு உயிர் மேல ஆசை இல்லையா? அப்படின்னு கேட்ட உடனே அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், யாருக்கு தான்ப்பா உயிர் மேல ஆசை இருக்காது? எல்லாருக்குமே உயிர் மேல ஆசை தான் இருக்கும். அதற்காக இங்கே பயந்தா வேலையாகுமா? இங்க இப்படி வந்து அலை அடிக்குதா? சரி, அப்ப அந்த திசை இல்லாம அடுத்த இடத்த மாத்திக்க வேண்டியது தானே. இந்த திசையை விட்டு வேற திசைக்கு போனா அந்த திசையில இந்த அலை வந்து நம்ம மேல அடிக்காது தானே. அதற்கான வழிமுறையை தெரிந்து கொள்ள வேண்டும் தானே அப்படின்னு அவர் சொன்ன உடனேயே அவனுடைய மனசுல ஏதோ ஒரு ஸ்பார்க் அப்படி வந்துதான். நேரா கரைக்கு திரும்பி வந்துட்டாங்க. கரைக்கு திரும்பி வந்த உடனேயே அந்த துறவியானவர் பார்த்து சொன்னாராம், இப்பொழுது உன்னுடைய மனமானது தெளிவடைந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அங்க மேலே நீ என்ன பார்த்த? கரையான் புற்றுக்களை பார்த்தாய். எத்தனை முறை அழித்தாலும் விடாமுயற்சியோடு மீண்டும் மீண்டும் அந்த கரையான்கள் புற்று கட்டிக்கொண்டே இருந்தன. அந்த இடத்துல திரும்ப திரும்ப டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னு தெரிஞ்சுண்டு அதை விட்டு 10 அடி தள்ளி, அந்த கரையான்களுக்கு மூளை இருக்கிறதா அல்லது அறிவுங்கிறது இருக்கா, அந்த இடத்த விட்டு 10 அடி தள்ளி வேற ஒரு இடத்துல போய் கட்ட ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, அது அதனுடைய பணியை செய்து கொண்டே இருக்கிறது. அதே மாதிரிதான் இந்த மீனவன் பார்த்தீங்கன்னா கூட, இந்த இடத்திலே அலை அடிக்கிறது என்று வந்தால் கூட வேற இடத்துல போய் திரும்பிப்புமே அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ஷனை மாத்திட்டு போய் செய்யறார் தானே. அவருக்கு மட்டும் உயிர் மேல் ஆசை இல்லையா? பயம் இல்லையா? எல்லாம் தானே இருக்கு. இப்படி வாழ்க்கையிலே எப்பொழுதுமே பிரச்சனைகள் என்பது வந்து கொண்டுதான் இருக்கும். வெற்றியும் தோல்வியும் சகஜமாகத்தான் இருக்கும். ஒரு இடத்துல ஒரு முயற்சியில தொடர்ந்து தோல்விங்கிறது வந்துட்டே இருந்தா விடாமுயற்சியோடு செயல்பட வேண்டும். நம்முடைய அந்த முயற்சியில எங்க பிரச்சனை இருக்குன்னு பார்த்துட்டு மாத்தி யோசிச்சு அதனை வேறு விதமாக பயன்படுத்தி கொண்டு, இந்த இடத்திலே நம்முடைய செயல் திட்டங்கள் ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொன்னா வேறு ஒரு இடத்திற்கு மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லது தன்னுடைய முயற்சியிலே ஒரு சிறு மாற்றத்தை செய்து பார்க்க வேண்டியதுதானே. அதனை விட்டுட்டு உயிரை விடுறேன்னு சொல்றது நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். ஆக இன்றைக்கு நான் ஏன் இந்த கதையை சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னா, நம்முடைய இந்த கால குழந்தைகள், அதுவும் எஸ்பெஷலி இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள், நம்ம செய்யக்கூடிய முயற்சியில உடனே வெற்றி கிடைச்சிடணும்னு நினைக்கிறா. சார் ரொம்ப சேலரி கம்மியா இருக்கு, இங்க போய் நான் வேலை செய்ய வேண்டியதா இருக்கே, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விரக்தியான மனநிலையிலே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல இல்லைன்னா இன்னொரு இடத்துல நம்ம வெற்றி பெறத்தானே போகிறோம். விடாமல் தொடர்ந்து முயற்சி செய்தால் கண்டிப்பாக வாழ்க்கையிலே வெற்றியை பெறலாம். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.